ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதமாய் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்த தேவன். இந்நாளிலும் அவருடைய முகங்கள், அவர்களை பார்த்த முகங்களை பிரகாசம் அடைய செய்த தேவன் எங்கள் மத்தியில் வந்திருக்கின்றார். இந்த வழியிலும் எங்களை ஒரு நிலைப்படுத்தி, எங்களுடைய ஐம்புலன்களை ஒரு நிலைப்படுத்தி அவரை ஒரு முகமாய் பார்த்து, ஆண்டவரே எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அப்பா உங்களுடைய மகிமையை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய போஜனத்துக்கு நாங்கள் கடந்து செல்ல போகின்றோம். அவருடைய திருப்பந்தியில் முக்கியமான 2 காரியங்கள் இருக்கின்றது. ஒன்று அப்பம், மற்றது திராட்சரசமாகிய அவருடைய இரத்தம் என்று சொல்லக்கூடிய பானமாக இருக்கின்றது. இந்த அப்பத்தை குறித்து உங்களோடு இன்று ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, காரியங்களை எப்படியாக ஆண்டவர் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் அவருடைய வார்த்தையிலிருந்து தியானிக்க போகின்றோம். எல்லோருக்கும் தெரிந்த நடந்த காரியமாக இருக்கின்றது. 4 சுவிசேஷங்களும் அறிவிக்கப்பட்ட காரியமாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தையானது அது வீணே வழங்கப்படுவதல்ல. ஆண்டவருடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு காரியத்தோடு வழங்கப்பட்டிருக்கிறது. அது எங்களை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாய், எங்களோடு பேசத்தக்கதாய், எங்களுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தத்தக்கதாய், எங்களுடைய விசுவாசத்தை உறுதியாக வேரூன்றி அவருக்குண்டு பலப்படுத்தத்தக்கதாய் இந்த வார்த்தை இருக்கின்றது. முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15 21 வசனம் வரைக்கும் வாசித்து நாங்கள் இந்த மற்ற சுவிசேஷங்களில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றது, இதில் இருந்த காரியங்களை நாங்கள் பார்த்து கொள்ள போகின்றோம். 15வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது, சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமோ இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை எண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடைகளில் நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள் என்று சொல்லி மத்தேயு எங்களுக்கு சொல்லுகிறார். It's in Matthew 14, chapter 14, verses 15 to 21, and you can see the other about this miracle is in Mark 6, John 6, and Luke chapter 9. So all this chapter having this special miracle, and it's trying to tell us something very important. And today let us open our ears, let us concentrate what the Lord have for us. Yes, amen. இந்த நாட்களிலும்
இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது ஆம், இது ஒரு கதையை போல, இது நடந்த காரியத்தை போல இருக்கின்றது. ஆனால் 4 பேரும் 4 விதமாக இந்த காரியங்களை குறித்து எழுதியிருக்கிறார்கள். அதிலே ஒரு காரியங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அங்கே வந்திருக்கின்றார். அவர் தான் போஜனம் பண்ண கூட அவருக்கு நேரம் இல்லாமல் ஜனங்கள் போக்கும் வரத்துமாய் இருப்பதை கருத்தில் கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அக்கறையாக அந்த பெத்தாய்சா இடத்துக்கு அந்த கடல் அருகே இருக்கின்ற அடுத்த வனாந்தரத்துக்கு அவர் போய் தன்னுடைய சீஷர்களோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் அவர் அந்த 12 சீஷர்களை அவர் ஆசீர்வதித்து, நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சொல்லுங்கள், நீங்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லும் போது நீங்கள் அற்புதங்கள் அடையாளங்களை செய்வீங்கள் என்று சொல்லி அவர் அனுப்பியிருந்தார். அவர்கள் அங்கே திரும்பி வந்து ஆண்டவரிடம் பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்கள் அநேகமாக இருந்தது. அந்த வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் போய் தனியாக கொஞ்சம் நேரம் செலவழித்து இந்த காரியங்களை குறித்து அறிந்து கொள்வோம், அங்கே போஜனத்தை செய்வோம் என்று சொல்லி அங்கே அக்கறைக்கு போகின்றார். அந்த இடமானது வனாந்தரமாக இருந்தது, ஒரு வில்டர்னஸாக இருந்தது. அந்த இடத்தில் அவர் போயிருக்கும் போது அந்த ஜனங்கள் எல்லாரும் கேள்விப்படுகிறார்கள், இயேசு கிறிஸ்து அங்கே வந்துவிட்டார், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர்கள், அவர் கண்களை திறக்கின்றவர், குருடர்களுடைய கண்களை வாய்களை திறக்கின்ற தேவனாக இருக்கிறார், அங்கே குஷ்டரோகியை சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவர் அருமையான போதகராய், அருமையான ஒரு மருத்துவராய், அவர் மகத்துவம் உள்ள மனதுருகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எப்படியாவது அவரை காண வேணும், அவருடைய சரீரத்தை, அவருடைய நிழலை அல்லது அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டு நாங்கள் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வருகின்றார்கள். அங்கும் அவருக்கு இளைப்பாறுதல் இல்லை. அவர் சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகளும் அங்கே ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் இருக்கு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கக்கூடி இடமில்லை என்று சொல்லி. ஆனாலும் அந்த நேரத்திலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் செய்கிற காரியம், இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போலிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவருக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று சொல்லி மாற்கு 6:34 சொல்லப்படுகின்றது. அங்கே காணக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். இந்த ஜனங்கள் இந்த வேளையில் அருமையானவர்களை, ஒரு முக்கியமான இன்னும் ஒரு சரித்திரபூர்வமான காரியம் நடந்தது. என்னவென்று சொன்னால், அங்கே யோவான் ஸ்நானகன் சிறையில் வைக்கப்பட்டு அவன் சிறைச்சேதம் பண்ணுகின்றான். எல்லோரும் அவனை விசுவாசித்தார்கள், எல்லோரும் அறிக்கை செய்தார்கள், அவங்கள் தீர்க்கதரிசி என்று சொல்லி, ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொல்லி அவனும் அங்கே சிறைச்சேதம் செய்து விட்டார்கள். அந்த ஜனங்களுக்கு எங்கே போவது, எப்படி போவது, யாரிடம் போவது, என்ன செய்வது என்று சொல்லி அங்கே வேதனையோடு அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு பதிலாக இருந்தார். இயேசு கிறிஸ்து என்ற அந்த நாமத்தை, அந்த வல்லமையுள்ள தேவனை தேடி வர வேண்டியவர்களாய் வருகிறார்கள். அங்கே ஆண்டவர் அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல. மேய்ப்பன் இல்லாத ஆடு என்று சொன்னால், ஆடு வந்து அதுக்கு தேவையான சாப்பாடு, அதுக்கு தேவையான பாதுகாப்பு, அதுக்கு தேவையான புல்லுள்ள இடமானது, அதுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அந்த மேய்ப்பன் ஆனவனே செய்கிறவனாய் இருக்கின்றான். அப்பொழுது அந்த மேய்ப்பன் இல்லை என்று விட்டால் அந்த ஆடினுடைய நிலை எவ்வளவு வேதனையாய் கவலையாக இருக்கும். இதை ஆண்டவர் எங்கள் மத்தியிலே அவர் சொல்லுகிறார், அந்த ஜனங்கள் மத்தியிலே மேய்ப்பன் இல்லாத ஆடு என்று சொல்லி. அங்கே அவர் செய்கிற காரியம், அவர் ஜனங்களை கண்டு மனதுருகிற தேவனாய் இருக்கின்றார். ஆண்டவர் மனதுருகிற தேவன். தேவன் he is a compassionate God. Hallelujah. ஆண்டவர் மனதுருகிற தேவன். இந்த ஆண்டவர் அற்புதமாய் அவர் செய்கிற காரியங்களை நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், மத்தேயு 14:9 இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும்
அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி மத்தேயு இப்படியாக எழுதுகிறார். அங்கே மாற்கு இப்படியாக எழுதுகின்றான். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது. பந்தியில் புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள் சொல்லி 6:10 ஜோவானில் சொல்லப்படுகிறது. ஜான் chapter 6:10, Mark 6 chapter 6:39, Matthew 14:9. These are the verses that I'm taking from. It's talking about the grass. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலில் சொல்லுகிறார் அங்கே புல்லின் மேல் ஜனங்களை பந்தியிருக்க கட்டளையிடுங்கள்னு சொல்லி. இரண்டாவது அவர் சொல்லுகிறார் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாய் உட்கார வையுங்கள் என்று சொல்லி. மூன்றாவது சொல்லுகிறார் அந்த இடத்தில் புல்லுள்ளதாயிருந்தது என்று சொல்லி. ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தோம், ஆண்டவர் போயிருந்த இடம் வனாந்திரமாயிருந்தது. இந்த வனாந்திரமான இடத்தில் அருமையானவர்களே, அங்கே வனாந்திரம் என்று சொல்லும்போது நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால், வனாந்திரம் என்று சொன்னால் அங்கே ஒன்றுமே இருக்காது. அங்கே ஒரே மண்ணாகவும் அங்கே ஒரு கல்லுகள் மேடுகள் அப்படியான காரியம்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வனாந்திரத்திலேயும் என் ஆண்டவர் அவர் சர்வ வல்லவர், அவர் மேய்ப்பராய் இருக்கிறபடினால் தன்னுடைய ஆடுகளுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் பிரதான மேய்ப்பராய் இருக்கிறபடினால் அங்கே உங்களுக்கு ஒரு புல்லை உள்ள தரையை ஏற்படுத்தி அங்கே நீங்கள் பந்தி இருக்கத்தக்கதாய் அங்கே ஜனங்கள் அமர்ந்து அங்கே ஆவிக்குரிய உணவை உட்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, அங்கே அவர்கள் மாமிசத்துக்கு அவருடைய சரீரத்துக்கு தேவையான உணவையும் உட்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அங்கே இருக்கிறார். எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர், எவ்வளவு அன்பான தேவன். அவருடைய சங்கீதம், பிரதான மேய்ப்பருடைய சங்கீதம் 23வது பார்த்தீர்கள் என்று சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை உங்களை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் அற்புதமானவரே. ஆம், சென்ட் லூக்கா எழுதின காரியத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் அந்த இடத்தில் உட்கார சென்று சொல்லுகிறார் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால், இந்த 3 பேரும் அவர்கள் யூத பின்னணியில் இருந்து வந்தவர்களும் அவர் யூதர்களுக்காகவும் அவர்கள் முக்கியமாக எழுதின இந்த சுவிசேஷமானது அந்த யூதர்களுக்கு இந்த 23வது சங்கீதத்தை அவர்கள் மனப்பாடம் பண்ணி அவர்கள் அறிந்திருந்தார்கள். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி. அங்கே ஆண்டவர் அந்த ஜனங்களை எல்லாவரையும் கண்டபோது அவர் மனதுருகி சொல்லுகிறார், அங்கே மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் உள்ளார்கள் என்று சொல்லி. அந்த மேய்ப்பர் இல்லாத ஆடுகளை அவர் என்ன சொல்லுகிறார், வாருங்கள் உங்களுக்கு ஒரு புல்லுள்ள இடம். அவர் சொல்லுகிறார், எதிரிகளுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி உங்களை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லி அந்த கர்த்தர் அருமையானவர்களே இன்று எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். அந்த கர்த்தர், நாங்கள் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ இருந்த எங்களை ஒரு புல்லுள்ள இடங்களில் ஒரு புல்லுள்ள இடத்தில் எங்களை அமரத்தக்கதாய் அவருடைய வசனத்தினால, அவருடைய கிருபையினால், அவருடைய சரீரத்தினால, அவருடைய ஆவியினால் எங்களை போஷிக்கத்தக்கதாய் அவர் எங்களை ஒரு புல்லுள்ள இடத்தில் வந்து அமர வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தரை தேடி வருகிறவர்கள் அவர்கள் ஒருபோதும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, வெறுங்கையோடு அனுப்புகிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. என் ஆண்டவர், அந்த ஜனங்கள் அவர்கள் எவ்வளவோ வேதனையோடு இருந்திருப்பார்கள். யோவான் ஸ்நானகனையும் கொன்று விட்டார்கள், நாங்கள் யாரிடம் போவோம், என்ன செய்வோம் என்று சொல்லி அந்த வேதனையோடு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அவர்கள் அங்கே வருகிற போது அந்த ஆண்டவர் இப்படியாக அந்த ஜனங்களை சொல்லுகிறார், அந்த புல்லுள்ள இடம், அந்த பசும் புல்லுள்ள இடம், அந்த அடர்த்தியாக இருக்கிற அந்த புல்லுள்ள இடத்தில் நீங்கள் அமர்ந்திருங்கள், நாங்கள் அவர்களுக்கு உணவு கொடுப்போம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், சீஷர்கள் போய் கேட்டபோது நீங்கள் அவர்களை போஷியுங்கள் என்று சொல்லி.
எவ்வளவு அற்புதமான தேவன்! இந்த நாளில் அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய தேவைகளை அதிசயமாக சந்திக்க உண்மை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் ஹல்லேலூயா சொல்ல முடியும்? என் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகளை அதிசயமாக, அந்த சீஷர்கள் போய் சொல்லுகிறார்கள், 200 வெள்ளி 200 காசு பணம் இருந்தால் கூட இவர்களுக்கு தேவையான உணவை கொடுக்க முடியாது என்று சொல்லி, அதைவிட அது எங்கேயே போய் வாங்குவது, ஏனென்றால் நேரம் கடந்து விட்டது, இப்படியாக இந்த ஜனங்கள் சோர்ந்து போவார்களே, பசியோடு இருப்பார்களே, எல்லா காரியத்தையும் அவர்கள் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவர்களை போஷிப்பீர்கள் என்று சொல்லி. எவ்வளவு அருமையான தேவன்! அந்த அற்புதமான தேவன் நானும் நீங்களும் அவரை தகப்பனாக, பிதாவாக, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அந்த பாக்கியத்தை நாங்கள் நினைக்கும் போது எவ்வளவாக நாங்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து, எங்களுடைய சிறுமையில் எங்களை கண்ணோக்கி பார்த்த தேவன், அந்த தேவன் எங்களை அற்புதமாய் நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் அந்த ஆண்டவர் ஒன்றுமே இல்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், மாற்கு 6:34-37, நீங்கள் அங்கே ஒன்றுமில்லை, வெகு நேரம் கலந்து விட்டது, வனாந்தரமாயிற்று, புசிக்கிறதுக்கு ஒன்றுமில்லை, அப்பம் எப்படி வாங்கி கொள்ள வேணும் என்று எல்லாம் போய் அவர்கள் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி. இஸ்ரவேல் கடன் வாங்க மாட்டான், கடன் கொடுப்பான் என்று சொன்ன தேவன், அந்த வல்லமை உள்ள தேவன் எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் கேட்கிறார், அப்பொழுது இந்த மனுஷர்கள் யாரிடம் என்ன இருக்கின்றது சொல்லி, the Lord asked, is anyone got something for these people? And all those disciples said, even 200 that coins won't be enough to buy the bread or any food at all for these massive people, numbers of people. And Lord says that if anyone got something, ஆண்டவர் கேட்கிறார், யாராவது ஏதாவது வைத்திருக்கிறார்களா என்று சொல்லி. அப்பொழுது பிலிப்பிடம் வினாவுகிறார். ஏன்னு சொன்னால், பிலிப்பு தான் அயல் தேசம் பெத்சாயிடாயிலிருந்து வந்த மனுஷன். ஆண்டவருடைய அப்பொழுது சில வேளை யோசிப்பான், அவனுடைய வீட்டில் இருந்திருக்கலாமா, அல்லது அவனுடைய ஜனங்கள் வைத்திருப்பார்களா என்னன்னு சொல்லி. ஆனால் அவன் சொல்லுகிறான், இல்லை, அவனிடம்தான் ஆண்டவர் முதலாவது ஜோவானில் கேள்வி கேட்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்பொழுது ஆந்திரேயா வந்து சொல்லுகிறான், ஒரு சிறு பையன், எல்லாரும் சொல்லுங்க, ஒரு சிறு பையன் அவன் என்ன வைத்திருக்கிறான்? 5 அப்பமும் 2 மீனும். 5 அப்பமும் 2 மீனும். அந்த அப்பம் என்று சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் அப்பம் என்று சொல்லுகிறோம். அதில் ஆங்கில வார்த்தையில் பார்த்தோம் என்று சொன்னால், அது பாலி பிரெட், பாலி என்று சொல்லுகிற ஒரு தானிய வகையிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த அப்பமாக இருக்கின்றது. அங்கே அவர்களுடைய வழக்க சொல் என்ன என்று சொன்னால், அங்கே you can see lots of பாலி என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்களாம், அந்த காலத்தில், நீங்கள் போய் அதை you tell to the donkeys and horses, அவர் சொல்லுவார்களாம், நீங்கள் அதை குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் சொல்லுங்கள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், அந்த தானியத்தை அவர்கள் மிருகங்களுக்கு தான் கொடுப்பவர்கள். அதனாலே அங்கே வறியவர்கள், அங்கே கஷ்டப்படுகிறவர்களே அந்த பாலி என்ற அந்த தானியத்திலிருந்து அப்பத்தை செய்து வச்சிருப்பார்கள். அப்பொழுது அந்த சிறு பையன் என்ன செய்கிறான், தனக்கென்று சொல்லியோ அல்லது அவன் ஒரு காரணத்தினாலே 2 சிறிய மீன்களையும் 5 அப்பங்களையும் அங்கே கொண்டு வருகிறான். கொண்டு வந்து, ஆனாலும் ஆண்டவர் அவனிடம் கேட்கும்போது, அவனுடைய சீஷர்கள் கேட்கும்போது, அவன் முகமலர்ச்சியோடு கொண்டு வந்த ஆண்டவரிடம் கொடுக்கின்றான். அந்த சிறு பையனின் குணாதிசயத்தை பாருங்கள் அருமையானவர்களே. இன்றைய நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ விதமான அற்புதமான ஆசீர்வாதங்களாய், தாளந்துகளாய் எங்களை ஆண்டவர் நிரப்பி வைத்திருக்கின்றார். எத்தனை பேர் நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இதை நாங்கள் ஆண்டவருடைய கைகளில் கொடுக்க
உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய நேரத்தை அவர் கேட்கின்றார். எங்களுடைய தாளந்து, எங்களுடைய பாடக்கூடிய தன்மைகள், எங்களுடைய சுவிசேஷம் சொல்லக்கூடிய அந்த தைரியங்கள், எங்களுடைய சரீரத்தினால் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் தினமும் எங்களிடம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அந்த சிறு பையன் அவன் நம்பிக்கையோடு அவன் தனக்கு வைத்திருந்த அந்த சாப்பாடு கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு அல்லது 2 பேருக்கு தான் அது போதுமானதாக இருந்தது. அப்படி இருந்தும் அதை கொண்டு வந்து ஆண்டவரிடம் கொடுக்கின்றான். ஆண்டவர் அந்த அப்பத்தை கொண்டு செய்த காரியம்தான் 5000 பேரை மனுஷர்களை போஷித்தது மாத்திரமல்ல, பிள்ளைகள், பெண்கள் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள் 15,000 பேர்களுக்கு மேலாக போஷிக்கக்கூடியதாக இருந்தது. இன்று அருமையானவர்களே, நாங்கள் ஒரு சிறிய கூட்டமாக இருக்கலாம். மற்றவருடைய கண்களில் நாங்கள் அலட்சியப்படத்தக்கதாய், மற்றவருடைய கண்களில் நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாய், மற்றவருடைய கண்களில் அந்த குதிரைக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறது போல இந்த இடம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் இந்த சபை, இந்த மக்கள், நாங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருப்போம் என்றால் அருமையானவர்களே, இந்த தேசத்தை கலக்கத்தக்கதாய் என் தகப்பன் சரியான நேரத்தில் அவர் பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன தகப்பன் பல்கி பெருகத்தக்கதாய் ஆசீர்வாதமாய் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதல்களை ஏற்படுத்தத்தக்கதாய் என் தேவன் உங்களையும் என்னையும் முழு மனதோடு அவரிடம் ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் இன்றைய நாளிலும் அவர் எங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த அற்புதமான தேவன், அந்த சிறு பையன் அவன் உண்மையுள்ளவனாய் அவன் இருக்கிறதை கொடுத்தான். ஆண்டவர் அற்புதமாய் செய்தார். அந்த செய்த தேவன், நாங்கள் தாளந்துகளை கொடுக்கலாம் ஆண்டவரிடம். தாளந்துகளை கொடுத்த போது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அங்கே சொல்லுகிறார், அங்கே மார்க்கு 6:39-40 இப்படியா சொல்லுகிறார். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசையாக 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God does it everything perfectly and in his time and beautifully he does it. Yes, that is our God. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எல்லோரையும் சொல்லுகிறார், நீங்கள் 50-50 100-100 முதலாவது அவர்களை பந்தி அமர செய்யுங்கள். சங்கீதம் சொல்லுகிறது, உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த பந்தியில் உங்களை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்ன அந்த கர்த்தர் அவர் சொல்லுகிறார், அந்த வனாந்தரத்தில் அங்கே ஒன்றுமில்லை என்று அங்கே மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல வேதனையோடு கண்ணீரோடு வந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர், நீங்கள் ஒவ்வொருவரும் உட்காருங்கள் என்று சொல்லி. அவருக்கு தெரிந்திருக்காது என்ன காரியம் நடக்கப் போகின்றது என்று சொல்லி சில வேளை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உட்காருங்கள் என்று சொல்லி. அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நாங்கள் வாஞ்சிக்கிற காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார் 37வது சங்கீதம் 4வது வசனம், உன் இதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அந்த கர்த்தர் ஒரு கட்டளையை எங்களுக்கு கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி. என் தேவன் பொய் சொல்லாத தேவன். அருமையானவர்களே, என் தேவன் பொய் சொல்ல தேவன் இல்லை. அவன் மனம் மாற மனுஷனும் அல்ல. அருமையானவர்களே, என் தேவன் பொய் சொல்லாத தேவன். அந்த தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி. இந்த ஜனங்கள் ஆண்டவரை தேடி வந்திருந்தார்கள். அவர்கள் அடைக்கலமாய் தேடி எப்படியாவது இந்த தேவனை தடவையாக தேடி காண வேண்டும். அங்கே கடலில் அங்கே மற்றவர்களுடைய வள்ளங்கள், போட் அப்படியாக எல்லாவற்றையும் கைமாறு பெற்று எப்படியாவது என் ஆண்டவரிடம் வர வேண்டும் என்று சொல்லி வந்து அமர்ந்த ஜனங்களே, அவர்கள் வாஞ்சியோடு வந்திருந்தார்கள். ஆண்டவர் தேவை என்று வந்திருந்தார்கள். வந்த அந்த ஜனங்களை அவர் சொல்லுகிறார் என்னென்று சொன்னால், நீங்கள் அமர்ந்திருங்கள் சொல்லி கர்த்தர்
சொல்கிறேன், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கும் பொழுது நீங்கள் கேட்கிறது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, if we want to go to the next step, if we want to have something happens in our life, if we want to see the hand of Jesus in our life, that we need to learn to obey His commandments, that is to have His word in our lives and our lives submitted to Him. எங்களுடைய வாழ்க்கையானது பரிபூரணமாய் அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையை ரோமருக்கு எழுதின நாங்கள் உகந்த பலியாக என் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலக போக்கில் நாங்கள் போகாதபடி we are to transform the world, not to conform to this pattern of the world என்று சொல்லி ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அவர் கேட்கிற காரியம், அவர் கட்டளை கொடுக்கிற காரியம், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும், என் வார்த்தை உங்களிலும், நான் உங்களிலும் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி யோவான் 15:7 ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு விசை நாங்கள் எங்களுடைய இதயத்தை நாங்கள் தியானித்து ஒரு விசை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னார். ஆண்டவரே, எத்தனையோ கேள்விகள் கேட்டிருக்கிறோம் தகப்பனே, ஏன் நடக்கவில்லை, எதற்காக நடக்கவில்லை, என்னத்துக்காக நடக்கவில்லை. இன்றைய நாளிலும் அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கிடைக்கும் என்று சொல்லி. ஏனென்றால் அத்தனை ஜனங்களும் அங்கே அந்த பானையும் அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் கண்ட விதத்தில் அங்கே ஓடி வந்து பறித்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போயிருந்தால் ஒருத்தருக்குமே ஒன்றுமே கிடைத்திருக்காது. ஆனால் அந்த ஆண்டவருடைய கட்டளையை கேட்டு அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடம் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீனையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று யோவான் 6:11 இப்படியாக சொல்லுகிறது. அருமையானவர்களே, என் ஆண்டவருடைய கைகளில் நாங்கள் இருப்போம் என்று சொன்னார். அவருடைய கையிலே நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் எங்களுடைய வீட்டில் நாங்கள் ஆசீர்வாதமாக அல்ல, உண்மையில் ஆண்டவர் இந்த தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அருமையானவர்களே, அவர் கேட்கிற காரியம், நாங்கள் எங்களை முழுமையாக அவருடைய கையில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் இந்நாட்களிலும் ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கிறது எதுவோ அதை நான் கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த 5 அப்பத்தையும், அந்த அற்பமான அப்பம், அந்த குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் கொடுக்கக்கூடிய தானியத்தில் செய்யப்பட்ட அப்பம், எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்னாக அசட்டை பண்ணக்கூடிய வாழ்க்கை, எங்களுடைய பேச்சுத்திறன் இல்லாதவர்களாக இருக்கலாம், எங்களுக்கு பாட தெரியாதவர்களாக இருக்கலாம், எங்களுடைய முகங்கள் பார்க்க அவ்வளவாக ரசிக்கக்கூடிய, அதாவது பயப்படக்கூடிய முகங்கள் கூடியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை எல்லாமே முடிந்து போய்விட்டது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, என் உடலில் பலம் இல்லை, என் மனதில் திராணி இல்லை, எனது மனதில் சத்துவம் இல்லை, எதுவாக இருந்தாலும் அருமையானவர்களே, அந்த அற்பமான அப்பத்தை 5000 மனுஷர்களுக்கு ஆண்டவர் போஷிப்பார் என்று சொன்னால், இன்று என் ஆண்டவர் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால், என் அருமையானவர்களே, அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் செய்த காரியம், அங்கே எல்லோருக்கும் அப்பத்தை அவர்கள் சொல்லப்படுகின்றது, அவர்கள் சாப்பிட்டு வயிறு நிரம்பத்தக்கதா என் ஆண்டவர் ஆசீர்வதித்த ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் கொடுத்ததை அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வை என்று சொன்னார். ஆண்டவருடைய
ராஜ்யத்தில் அருமையானவர்களே எங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அற்புதமாய் ஆசீர்வதிக்கிறார், மீதமாய் எடுக்கத்தக்கதாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனாலும் அருமையானவர்களே, அவர்களை ஒன்று கூடி நாங்கள் விரயம் செய்யாத படிக்க அந்த காரியம், ஏனென்றால் ஆண்டவர் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து உருவாக்கக்கூடிய தேவன். ஆனாலும் அவர் சொல்லுகிற காரியம், விரயமாக்காதீர்கள், விரயமாக்காதீர்கள். உங்களுடைய தாளந்துகளை உலகத்துக்கு விரயமாக்காதீர்கள். உங்கள் தாளந்துகளை இந்த உலகத்தில் அங்கே மண்ணாக போகிற வாழ்க்கையில் காரியங்களில் கொட்டி விடாதீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விரயமாக்காதீர்கள் என்று சொல்லி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஆசீர்வாதமான குடும்பத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான நல்ல ஜனங்களை, நண்பர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக இருக்கிறபடினால அதை விரயம் பண்ணாதீர்கள் என்று சொல்லி, எங்களுடைய நேரத்தை நாங்கள் எவ்வளவு விரயம் பண்ணி இருக்கிறோம், எங்கள் பணங்களை நாங்கள் எவ்வளவு விரயம் பண்ணி இருக்கின்றோம், எங்களுடைய வார்த்தைகளை எவ்வளவு தடவை நாங்கள் விரயம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைய நாளிலும் சொல்லுகிறார், ஒன்றையும் விரயம் செய்யாதீர்கள். You are so precious in the hands of God. If you are in His hand, you are so precious. ஆண்டவர் உங்களை அதிசயமாய் அழைத்த, அற்புதமாய் அழைத்த தேவன். நீங்கள் விலை மதிப்பில்லாத ஒரு பாக்கியமாய் இருக்கிறபடினால் உங்கள் நேரங்களை, உங்களுடைய பணங்களை, உங்களுடைய வாழ்க்கையை விரயமாக்காதபடிக்கு, வார்த்தைகளை விரயமாக்காதபடி என் தேவன் அவர் இன்றைய நாளிலும் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டவர் இந்த அப்பத்தை அவர் என்ன செய்கிறார்? அப்பம் கைகளில் எடுக்கப்பட்டு அங்கே ஆண்டவருக்கு அவர் நன்றி செலுத்தி, ஸ்தோத்திரம் செலுத்தி அவர் என்ன செய்கிறார்? அந்த அப்பத்தை பிரிக்கின்றார். அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு உபயோகமாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பயனுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில வேளை அங்கே உடைக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம் என்று சொல்லி 6:31 யோவானில் சொல்லுகிறார், வானத்தில் இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம், தேவன் அருளிய அப்பம் என்று சொல்லி தன்னையே அவர் அறிக்கை செய்கின்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, அந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். அவர்களுக்கு அந்த விளக்கம் இருந்ததோ தெரியவில்லை, இந்த அவர்கள் எதை கேட்கிறார்கள் என்று சொல்லி. அவர் 35வது வசனத்தை சொல்லுகிறார், இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இந்த உலகமானது எனக்கு எப்படியாவது ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு எப்படியாவது பணத்தில் நான் நல்லா வசதியாக இருக்க வேண்டும், நான் ஒரு கார் வாங்கி 2 கார் வாங்கி நல்ல பெரிய கார்கள் வாங்க வேண்டும், ஒரு வீடு வாங்கி அதில் 3 ரூம் இல்லாவிட்டால் 5 ரூம் இல்லை, அல்லது 7 ரூம் இல்லை, அல்ல 2 வீடு அல்லது 3 வீடு, இப்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை தாகமுள்ளவர்களாய், பசி உள்ளவர்களாய், இந்த உலகம் எப்படியாவது மனுஷர்களை அப்படியே பட்டினி போடுகிறது போல ஒரு பிரமையை உருவாக்குன்றது உலகமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடம் வாருங்கள், நீங்கள் ஒருபோதும் பசி அடைவதில்லை. ஏனென்று சொன்னால் அவர் திருப்தியாக்கி நடத்துகிற தேவனாய் இருக்கின்றார். இருக்கிற கொஞ்சத்திலையும் எங்களை நன்மையால முடிசூட்டுகிற தேவன், நன்மையின் கிருபையும் எங்களை வாழ்நாள் முழுமையாக தொடரும் என்று சொல்லுகிற தேவன். அந்த தேவன் சொல்லுகிறார், என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ அப்பமாய் இருக்கின்றேன், ஒரு காலம் என்னிடம் வருகிறவன் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடைய மாட்டான் என்று சொல்லி, இந்த ஜீவாப்பம் தான் அருமையானவர்களே இன்று நாங்கள் செய்ய போகிற ராபோஜனம். அவர் நான் மறுபடியும் வரும் வரையும் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அன்றைய நாளில் சீஷர்களோடு அங்கே லூக்கா 22வது அதிகாரம் 19-20 அவர் சொல்லுகிறார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, அந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் என்று சொல்லி, இந்த உடன்படிக்கையாக இருக்கின்றது சொல்லி அங்கே சீஷர்களோடு அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். இந்த ஜீவாப்பம் அவருடைய பிதாவுடைய கரத்தில் இருக்கத்தக்கதாய், அங்கே உடைக்கத்தக்கதாய் அந்த
சிலுவையில் அவர் எங்களுக்காக உடைக்கப்பட்டார். அருமையானவர்களே, அந்த சிலுவையில் அவருடைய மகிமை அங்கே உடைக்கப்பட்டிருந்தது, அவருடைய மகத்துவம் அங்கே உடைக்கப்பட்டிருந்தது, அவருடைய கனம் அங்கே எங்களுக்காக உடைக்கப்பட்டிருந்தது. அங்கே அவருடைய பெருமை, அந்த பெருமை அவருக்கு, எல்லா பெருமையும் அவருக்கு, ஆனால் அது கூடி எங்களுக்காக உடைக்கப்பட்டிருந்தது. அவர் நிர்மாணமாய், அவர் தூஷிக்கப்படுகிறவராய், அவர் துப்பப்பட்டவராய், அவருடைய சிலுவையிலே அவருடைய முதுகு எல்லாம் உளப்பட்டதாய், அங்கே தோள்கள் எல்லாம் இரத்தமாய் வெள்ளமாய் ஓடத்தக்கதாய். அருமையானவர்களே, அவருடைய கைகள், அந்த அரவணைக்கிற கைகளில் ஆணி ஏறத்தக்கதாய், அவர் பாதங்கள், அழகான பாதங்கள், அந்த பாதங்களிலே ஆணி கடையப்பட்டதாய், அவருடைய முதுகு, யோசித்து பாருங்கள், அங்கே கசையடி, அது ஒரு முறை போகும்போது அது எலும்பை கூடி காயப்படுத்தக்கூடியதான கசையடி, அந்த வேதனையெல்லாம் எங்களுக்காக அவர் பிக்கப்பட்டதின் காரணம். அருமையானவர்களே, இன்றும் எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் ஆசீர்வாதப்படுத்தக்கதாய், அவருடைய பிள்ளைகளாகப்படத்தக்கதாய், அவருடைய ராஜ்யத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதாய், அவர் எல்லாவற்றையும் துறந்து கீழ்ப்படிந்து அவர் ஆண்டவரிடம் சொல்லுகிறார், என் சித்தம் இல்லை பிதாவே, உன் சித்தம் நிறைவேறட்டும். இப்பாத்திரம் இது உங்களுக்காக, என்னுடைய சித்தத்தின் படியிலே உங்களுக்காக அது நிறைவேறட்டும் என்று சொல்லி சிலுவை பாட்டில் தனியே பிக்கத்தக்கதாய், தனியே ரத்தம் சிந்தத்தக்கதாய் அந்த ஒப்பு கொடுத்த மகாதேவன் மூலமாய் இன்றைய நாளிலும் அருமையானவர்களே, நாங்கள் அந்த ஜீவ அப்பம் பிரிக்கப்பட்டு இன்று நாங்கள் அவருடைய சாயலை தரித்து கொண்டவர்களாய், அவருடைய பிள்ளைகளாய் வாழத்தக்கதாய் என் தேவன் ஆசீர்வாதமாக அழைத்திருக்கிற தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அருமையானவர்களே, மற்றவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கத்தக்கதாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய், அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாய் அவர் சொல்லி இருக்கின்றார், ஒருவன் தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் சுமந்து வரவில்லை என்று சொன்னால் அவன் என்னுடைய சீஷனாக இருக்க முடியாது. அனுதினமும் நாங்கள் சில வேளை எத்தனை தடவை எங்களுடைய சிலுவையை தூக்கி அங்கே ஹேங்கரில் போட்டுவிட்டு நாங்கள் வெளியில் போய் அங்கே ஹாலிடே மாதிரி போய் வருகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அனுதினமும் சிலுவையை தூக்கி கொண்டு செல்லுங்கள். சிலுவை என்பது எங்களை உடைக்கப்படுகிற வாழ்க்கை, நாங்கள் இரத்தம் சிந்தக்கூடிய வாழ்க்கை. ஏனென்று சொன்னால் நாங்கள் பிதாவின் கையில் அங்கே பிக்கப்படுகின்றது. அந்த பரிமள தைலத்தை போல நாங்கள் அந்த உடைக்கப்பட்ட அந்த பாத்திரம் உடைக்கப்படும் போது அங்கே எப்படியாக அந்த நறுமணம் அந்த 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 அறையை அப்படியே நிரப்பினதோ அது போல நாங்கள் உடைக்கப்படும் போது இயேசு என்ற நறுமணம் நிரப்பி மற்றவர்களையும் கவர்ந்து இழுத்து அருமையானவர்களை அவருடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வரத்தக்கதாய் என் ஆண்டவர் இன்று அற்பமும் குப்பையுமான எங்களை ஆண்டவர் கரத்தில் எடுத்து அவர் பிதாவை நோக்கி ஆசீர்வதித்து என்னுடையவன் என்று சொல்லி அங்கே மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையை இன்றும் ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, அந்த அற்புதமான ஆண்டவருடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிறு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் மத்தியில். அங்கே பெர்னாட் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி அவன் போகின்றான். அங்கே செவ்விந்தியர் மத்தியிலே போகின்றான். அங்கே செவ்விந்தியர் மத்தியிலே போகும்போது அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், வெள்ளையான தோளுள்ள மனுஷர்கள் யார் வந்தாலும் அவர்கள் கொல்லுகிறதை அவர்களை கொன்று விடுவார்கள். அப்படியான அந்த வேளையில் அங்கே அந்த மிஷனரி அங்கே போகின்றான். போய் முதலாவது அவர் செய்கின்றார் என்னவென்று சொன்னால், முழங்கால் படியிட்டு அங்கே ஜெபித்து கொண்டிருக்கின்றார். பரலோக தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது ஜனங்களை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வரணும். இதுக்காக நான் உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை அப்பம் போல அந்த 1000-5000த்துக்கு எப்படியாக அந்த கையில் இருந்தபோது பிரயோசனமாக இருந்ததோ அப்படியாக பிரயோசனமாகட்டும்னு சொல்லி அந்த மனுஷன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கிற போது அங்கே என்ன நடக்கின்றதுன்னு சொன்னால், அந்த செவ்விந்தியர்கள் வருகிறார்கள். வந்து பார்க்கும்போது அதிசயமான காரியம் ஒன்று நடக்கின்றது. என்னவென்று சொன்னால், அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு முன்பாக ஒரு பெரிய பொல்லாத ஒரு பாம்பொன்று அவருடைய முகம் வரைக்கும் எழும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. அவரை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த செவ்விந்தியர்கள் சொல்லுகிறார்கள், சரி முடிந்தது,
கதை இந்த மனுஷன் இறந்து போகிறான், இவன் மறைத்துவிட போகிறான் என்று சொல்லுகிற வேளையில் அந்த பாம்பு என்ன செய்கிறது? பார்க்கிறது ஒரு விசை, அப்படியே சுருண்டு வந்த வழியே திரும்பி ஓடி வருகிறது. அப்பொழுது இந்த செவ்விந்தியர்கள் திரும்பி போகும்போது சொல்லுகிறார், இவருக்குள் இருக்கின்ற ஆவி அது பெரிய ஆவி, அது வல்லமை உள்ள ஆவி என்று சொல்லி அந்த அற்புதமான அந்த வல்லமை உள்ள மனுஷனை ஆண்டவர் மாற்றினார் என்று சொன்னார். அவருடைய ஆவி அவருக்குள்ளே இருந்து பெரிய காரியம் செய்த அருமையானவர்களே, அதுக்கு பின்பாக அத்தனை பேரும் ரட்சிக்கப்படத்தக்கதாய், அத்தனை பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் அந்த ஒரு எளிய பாத்திரத்தை கொண்டு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அவர் போன பாதை மிகவும் பயங்கரமான பாதை. அவர் கசரோகத்தினாலே அங்கே டியூபர்குலோசிஸாலே பாதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய உடம்பானது அன்னிதினமும் அது பலவீனமாகவே போய் கொண்டிருந்தது. ஆனாலும் என் ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேணும், என் ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேணும். அவருடைய பாத்திரம் தினமும் உடைக்கப்பட்டு இருந்தது அருமையானவர்களே. ஆனால் உடைக்கப்படுகிற வேளையில் எல்லாம் என் தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டது. அந்த இடம் தேவனுக்கென்று சொந்தமானது. இன்றும் என் ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். என்னத்துக்காக சொன்னால் அவருடைய கையில் இருக்கத்தக்கதான ஒரு அற்புதமான ஒரு அப்பமாக என் ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையை குறித்து, எங்களுடைய காரியங்களை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருப்போம் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். கோதுமை மணியானது அது விழுந்தால்தான் பலன் கொடுக்க முடியும் என்று வசனம் சொல்லுகிறது, எல்லா காரியங்களும் சொல்லுகிறது. ஆனால் அது அரைக்கப்பட்டு அது அப்பமாக செய்யப்பட்டு அது ஆண்டவருடைய கையில் இருக்கும்போது அது பல மடங்காக அத்தனை ஜனங்களுக்கும் போஷிக்கத்தக்கதாய் அந்த பாலியிலிருந்து செய்யப்பட்ட அந்த வாட்கோதுமையிலிருந்து செய்யப்பட்ட அந்த அப்பமானது இருக்கும் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மறித்து போய்விட்டது. அங்கே ஒரு வாழ்க்கையில் இனி ஒரு சந்தர்ப்பமும் இல்லை என்று சொல்லுகிற வேளையிலும் ஆண்டவர் அந்த அப்பத்தை எப்படியாக பல மடங்காக ஆக்கினாரோ, உயிருள்ளதாய் ஆக்கினாரோ, அதே ஆண்டவர் இந்த இடத்தில் எங்கள் மத்தியில் வந்து எங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் உயிருள்ள வாழ்க்கையாய், ஜீவனுள்ள வாழ்க்கையாய் மாற்றத்தக்கதாய், இந்த சபையை ஜீவனுள்ள சபையாய் ஆண்டவர் உருவாக்கத்தக்கதாய், எங்களுடைய தேசத்தை ஜீவனுள்ள சபையாய் தேசமாய் உருவாக்கத்தக்கதாய், அவருடைய ராஜ்யம், அவருடைய சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் போகத்தக்கதாய் இந்த சபையை, இந்த ஜனங்களை ஆண்டவர் உண்மையாக உருவாக்க உண்மை உள்ளவர். மறுத்து போன லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் இந்த கோதுமை, இந்த வாட்கோதுமை அரைக்கப்பட்டு அங்கே ஒரு அப்பமாக செய்யப்பட்டு அதற்கு பின்பாக அதில் ஜீவன் இல்லை, அதில் ஒன்றுமில்லை, அதே அவர் ஜீவனாக உருவாக்கக்கூடும் என்று சொன்னார். அருமையானவர்களே, இன்று அவருடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம், தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். அவர் பெரிய காரியத்தை செய்வார், அவர் அற்புதத்தை செய்வார், அவர் அதிசயத்தை செய்வார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி என் ஜீவ அப்பமாய் இந்த நாட்களிலும் என் ஆண்டவர் எங்களுக்கு போஷித்து எங்களை வழி நடத்தி வனாந்தரமாய் இருக்கட்டும். அங்கே புல்லை ஆண்டவர் பசும் புல்லை, அடர்த்தியான புல்லை எங்களுக்காக தயார்படுத்தி பந்தி பந்தியாக இருத்து ஆட்டி எங்களுக்கு போஜனம் கொடுக்கக்கூடியவரும், ஆவிக்குரிய மாமிசத்துக்குரிய போஜனை கொடுக்கக்கூடிய அந்த மகாதேவன். அருமையானவர்களே, அவரை இறுக பற்றி கொள்ளுங்கள், அவரை தேடிக்கொள்ளுங்கள், அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அவருடைய கைகளில் மாத்திரம் இருக்கும் போதே அது உங்களுக்கு பிரயோசனமாக, மற்றவர்களுக்கு பிரயோசனமாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோசனமாக இருக்க கர்த்தர் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமேன், ஆமேன், ஆமேன்.